இன்றைக்கி ஒரு புது அச்சீவ்மெண்ட், புது லேர்னிங் கிடச்சாச்சு. என்னாச்சுன்னா, ஆக்சுவலாக வந்து எஸ்சிஓவில் ஆஃப் பேஜ் கிளைண்ட்ஸ் ஆல்ரெடி கனெக்டில் இருக்கவங்க ஒருத்தர் வந்து ஹெல்ப் கேட்டிருந்தார். என்னென்னா வந்துட்டு அவங்க வந்து ஒரு பேக்லிங்க் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, முன்னாடியே பண்ணிட்டாங்க. பட் வந்து இப்போ வந்து அந்த ஆங்கரும் அந்த ஹைப்பர் லிங்க்கும் அப்டேட் பண்ணணும். ஸோ எந்த கிளைண்ட்டுமே இப்போ அவைலபிளாக இல்லை. ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நானுமே வந்துட்டு நிறையா கிளைண்ட்ஸ்ட்டு அப்ரோச் பண்ணி பார்த்தா இப்போதைக்கு அந்த அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் அப்ரோச் பண்ண கிளைண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு, ஆல்ரெடி பப்ளிஷ் ஆன லிங்க்கையோ ஆங்கரையோ வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டி இல்லை, யாருமே அப்படி சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இதே ப்ராப்ளம் தான் எங்கிட்ட ஹெல்ப் கேட்டார்ல, அவருமே ஃபேஸ் பண்ணார். ஸோ எங்கிட்ட வந்துட்டு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார். ஓகே, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த என்ன வெப்சைட்னா வந்துட்டு oflox.com சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நானும் ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அவங்க ஃபவுண்டர் இருக்காங்களே, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ, ஓஃப்ளக்ஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓக்கு டேரெக்டாக மெயில் போட்டு, மெயில் இல்லை, லிங்க்டின்ல காண்டாக்ட் பண்ணி நான் நினச்சேன் லைக் அவர் ரிப்ளைலாம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் உடனே நான் போட்ட லிங்க்டின் இன்மெயிலுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டாரு. அவர் ஒரு இமெயில் ஐடி கொடுத்து, ஓகே இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஓகே, நானுமே மெயிலில் போய் சரி, அதுக்குமே மெயில் தந்துட்டாங்க. சரி, இவர் சும்மா ஒரு இதுக்கு தராரு, அந்த மெயிலில் ரிப்ளை வருமா இல்லையான்னு எனக்கு இன்னொரு டவுட்டு. சரி நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா சிஇஓ ஃபவுண்டரு அவங்க ஒரு இது தராங்க. ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு கம்பெனி அப்படின்னா ஓகே, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தருவாங்க, இந்த காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் வருமா இல்லையான்னு தெரியல. ஸோ நான் டவுட்லேயே தான் போனேன். பட் நான் உடனே நான் ஒரு மெயில் அந்த எடிட்டர் மெயிலுக்கு மெயில் போட்டேன், இந்த மாதிரி எனக்கு ரெக்வெஸ்ட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும், அப்டேட் பண்ணணுங்கிற மாதிரி. ஸோ எனக்கு ஒரு 5-10 நிமிஷத்துலேயே ரிப்ளை வந்துருச்சு. ஓகே, நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி உடனே சேஞ்ச் பண்ணி நானும் ஒன்றில் பண்ணி எப்படியும் ஒரு 1 hour 2 hourலாம் இந்த இதே முடிஞ்சு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு புது அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, லிங்க்டின்ல நம்ம ஒரு வெப்சைட் சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் வந்து ஓகே, நம்ம ஆஃப்லாக்ஸோட ஃபவுண்டர் வந்து நம்ம லிங்க்டின் மெசேஜை பார்த்து ரிப்ளை பண்ணி ஓகே ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்காரு, ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது ஓகே, அது ஒரு நியூ அச்சீவ்மெண்ட், ஒரு பெருமையாக தான் இருந்துச்சு.